வணக்கம் நண்பர்களே, வாழ்க மகிழ்வுடன் சிபிஎல்லின் சிந்தனை களத்திற்கு உங்களை மகிழ்வோடு வரவேற்கின்றேன். தினம் ஒரு திரவியம் மனதுக்கும் உடலுக்கும். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. நிறைய பேர் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறீர்கள், மிக்க நன்றி. தொடர்ந்து உற்சாகப்படுத்துங்கள். இது அனைவருக்கும் சென்றடைய உதவி செய்யுங்கள். கடிகாரத்தை பார்த்து ஒரு கேள்வி. தினமும் ஏன் இந்த ஓட்டம் என்ற சலிப்புடன் கடிகாரத்தை பார்த்தேன். தினமும் ஏன் இந்த ஓட்டம் என்று சலிப்புடன் கடிகாரம் பார்த்தேன். அது என்னிடம் கேட்டது, நான் ஓடவில்லை என்றால் நீ என்ன செய்வாய் என்று கேட்டது. தூக்கி எறிந்து விடுவேன் என்றேன். அதற்கு கடிகாரம் கூறியது, நீயும் ஓடவில்லை என்றால் இந்த உலகம் உன்னையும் தூக்கி எறிந்து விடும் என்றது. நீயும் ஓடவில்லை என்றால் இந்த உலகம் உன்னையும் தூக்கி எறிந்து விடும் என்றது. இதற்கு ஒரு நல்ல உதாரணம் சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் நடிகர் திரு ரஜினிகாந்த் அவர்கள் பேசும்பொழுது அவர் சொன்ன ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்கலாம். இத்தனை வயசுலையும், அவருக்கு இப்போ 75 முடிந்து 76 வயது நடக்கிறது. இந்த 75 வயதிலும் நீங்கள் தொடர்ந்து நடித்து கொண்டே இருக்கிறீர்களே, ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டால், நான் நடிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால தான் என்ன நீங்கள் சூப்பர் ஸ்டார்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. நான் உட்காந்துட்டேன்னா அதெல்லாம் இல்லை, நானும் டிம் லைட்டுக்கு போயிடுவேன், லைம் லைட்ல இருக்க மாட்டேன்ல அப்படின்னு சொல்றாரு. அது உண்மைதான். இந்த வயதிலும் தன்னுடைய நடிப்பினால் பலரையும் கட்டி போட்டு பலருக்கும் ஒரு உற்சாகம் தரக்கூடிய ஒரு மனிதராக ரஜினிகாந்த் அவர்கள் இருக்கின்றார். அது உண்மைதான், அதில் மாற்றம் கிடையாது. அவரை அந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட காரணம் ஒரு மிகப்பெரிய காரணம். மறைந்த இயக்குனர் திரு பாக்கியராஜ் அவர்கள் எல்லாரும் அந்த நிகழ்ச்சியில இருந்தாங்க. அந்த நிகழ்ச்சி என்ன அப்படின்னு சொன்னா, திரு கலைஞானம் அப்படின்னு ஒரு தயாரிப்பாளர், கதாசிரியர் தமிழ் திரைப்பட உலகத்துல. அவர் 90 வயது நிரம்பியதுனால அவருக்கு ஒரு சின்ன பாராட்டு விழா ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டு நடந்தது. அதுல சிறப்பாக திரு ரஜினிகாந்த் அவர்களும் பங்கேற்று பேசுகிறார். என்னன்னா, அந்த திரு கலைஞானம் அவர்கள் பைரவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திரைப்படத்தை தயாரித்தார் 1978ஆம் ஆண்டு. அதில் தான் ரஜினிகாந்த், அதற்கு முன்னாடி சிறு சிறு கதாபாத்திரங்களில் நடித்து கொண்டிருந்த ரஜினிகாந்த் அந்த பைரவி என்கின்ற அந்த படத்தில் தான் முழு நேர கதாநாயகனாக உருவெடுக்கிறார். அதற்கு காரணமானவர் திரு கலைஞானம் அவர்கள் தான். அந்த கலைஞானம் அவர்கள் இத்தனை சிறப்பு மிக்கவராக இருந்தாலும் கடைசியில் வாடகை வீட்டில் வசித்து வருபவர்களாக கேள்விப்படுகிறார் திரு ரஜினிகாந்த். அந்த நிகழ்ச்சியில் சொல்லப்படுகிறது. உடனடியாக அவர் என்ன செய்கிறார், சென்னையில் விருகம்பாக்கம் பகுதியில் ஒரு 3 BHK 3 படுக்கை அறைகள் கொண்ட ஒரு அபார்ட்மெண்ட் வாங்கி திரு கலைஞானம் அவர்களுக்கு அன்பளிப்பாகவே கொடுத்து விடுகிறார். தன்னை உயர்த்தி பிடித்த ஒரு மனிதனுக்கு தான் தன்னுடைய நன்றியை தெரிவிக்கும் விதமாக இந்த அன்பளிப்பை அவர் வழங்குகிறார். இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுது, அவர் அந்த வீட்டிற்கு சென்று எல்லாம் செய்வதெல்லாம் இப்போ யூடியூப்ல இருக்கு, போய் பார்க்கும் பொழுது ஒரு நன்றி மறக்காத ஒரு நல்ல மனதை கண்டுபிடிக்க முடிந்தது. அதனால்தான் அவர் இன்றும் சூப்பர் ஸ்டாராகவே ஜொலித்து கொண்டிருக்கிறார். அந்த கடிகாரம் நமக்கு சொன்னது போல்தான், நாம் ஓடாவிட்டால் இந்த உலகம் நம்மை தூக்கி எறிந்து விடும். ரஜினிகாந்த் அவர்களோடு சேர்ந்து நாமும் நம்முடைய உழைப்பையும் அன்பையும் நன்றியையும் காட்டிக்கொண்டு ஓடிக்கொண்டே இருப்போம். நம்முடைய ஓட்டமும் உயிருள்ளதாக, அர்த்தமுள்ளதாக, ஆக்கப்பூர்வமானதாக இருக்கும். வாழ்க மகிழ்வுடன். கொய்யாப்பழம், முகப்பரு, நான் நிறைய பேருக்கு முகப்பருலாம் வருது இல்லைங்களா, அதே போல முகத்திலையும் தோல்லையும் முதுமை தடிப்புகள் இருக்கும். கொஞ்சம் ஸ்கின்னெல்லாம் தடி தடி ஆகிடும். இந்த 2 பிரச்சனைகளும் வராமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் கொய்யாப்பழம் கண்டிப்பாக சாப்பிட்டாகணும். கொய்யா சாப்பிடும் பொழுது இந்த முகப்பரு தொல்லை, முகத்தில் தடிப்புகள் ஏற்படுவது இவையெல்லாம் குறையும். முகம் பொலிவாக இருக்கும், இளமையாக இருக்கும். நிறைய இளமையாக இருக்கக்கூடிய நபர்களிடத்தில் கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, அவங்களோட டயட்ல கண்டிப்பாக 2 கொய்யாப்பழம் டெய்லி சாப்பிடுவாங்க. நம்மளும் சாப்பிடுவோம், இளமையாக நம்முடைய உடலை பேணுவோம். வாழ்க மகிழ்வுடன்.